ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைப்பதற்கு இன்னும் 3 மணித்தியாலங்களும் 56 நிமிடங்களும் 56 செகண்ட்களுமே காணப்படுகின்றது. நேரம் படிப்படியாக குறைந்து கொண்டே செல்கின்றது. ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இந்த அளவு நேரம்தான் இன்னும் இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக அமையப் போகின்றது. வரலாற்றிலே என்றுமே இல்லாதவாறு மக்களுடைய கவனம் ஜனாதிபதி தேர்தல் மீது திரும்பி இருக்கின்றது. இலங்கையில் மாத்திரமல்ல, சர்வதேச நாடுகளிலும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான கவனம் தற்போது திரும்பி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மக்கள், ஜனநாயக உரிமையை பெற்ற மக்கள் தடிகளால் அல்லது கற்களால் ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு பதிலாக அல்லது ஆட்சியாளர்களை தொடர்ந்தும் பதவியிலே நீடித்து வைத்துக் கொள்வதற்கு பதிலாக தங்களுக்கு கிடைக்கின்ற வாக்கு பலத்தினால் அதிகாரத்தில் வைப்பதற்கும் வீட்டுக்கு அனுப்புவதற்குமான அதிகாரம் இந்த தேர்தல் மூலம் கிடைக்கின்றது. இலங்கையிலே நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதி, அதே போன்று நாட்டிலே சட்டங்களை உருவாக்குகின்ற பாராளுமன்றம், அதே போன்று சட்டத்தை பாதுகாக்கின்ற நீதிமன்றம், இந்த 3 நிறுவனங்களும் கடந்த சில காலத்திலே நாங்கள் பார்த்தோம், பல்வேறு கருத்தாடல்களை முன்வைத்திருந்தன. பல விடயங்கள் சம்பந்தமாக, சட்ட விடயங்கள் சம்பந்தமாக, மக்களுடைய இறையாண்மை சம்பந்தமாக பல்வேறு கருத்தாடல்களை அந்த 3 நிறுவனங்களும் கடந்த சில நாட்களாக வெளிப்படுத்தி வந்தன. இவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் தான் இன்னும் 3 மணித்தியாலங்கள் 55 நிமிடங்கள் 28 செகண்ட்களில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கான அதிகாரம் கிடைக்கவிருக்கின்றது. அதற்கு பின்னர் அனைத்து விடயங்களும், ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கீழ் தான் வரும். தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முழுமையான அதிகாரம் கிடைக்கின்றது. தேர்தலை அறிவிப்பதற்கு மக்களுடைய இறையாண்மை பலத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இன்னும் சில மணித்தியாலங்களில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கின்றது. தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அங்கு இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெளிவுபடுத்தியது. ஜூலை மாதம், அதாவது இந்த மாதம் நிறைவடைவதற்குள் தேர்தலை அறிவிப்போம். குறித்த அறிவிப்பில் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும் தினம், தேர்தல் நடைபெறும் தினம் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு இந்த மாத இறுதிக்குள் தேர்தல் தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்படும். அரசியலமைப்பு மற்றும் ஜனாதிபதி சட்டத்தை பார்த்தால் அந்த தினம் எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்பதனை எவராலும் ஆராய முடியும். அவ்வாறு இல்லாமல் வேறு எந்த காரணமும் இதில் தாக்கம் செலுத்தாது. இதற்கமைய செப்டம்பர் 17ஆம் தேதியின் பின்னர் பொருத்தமான தினத்தை தெரிவு செய்து மிக விரைவில் 17ஆம் தேதியின் பின்னர் வரும் பொருத்தமான தினத்தில் தேர்தல் நடைபெறும். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுடன் இன்றைய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட ஆணைக்குழுவின் தலைவர் அறிவிப்பதற்கு மேலும் சில நாட்கள் கால அவகாசத்தை கோரியமைக்கான காரணத்தையும் விளக்கினார். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் தேர்தல் நடைபெறும் தினம் வரை வேட்பாளர்களுக்கு தமது பிரச்சார நடவடிக்கைகளுக்கு காலம் வழங்க வேண்டும். அதற்கு எம்மால் ஈர்மான அதிகூடிய காலத்தை வழங்க வேண்டும். அத்துடன் தேர்தல் தொடர்பில் பல கடமைகள் உள்ளன. அதிகாரிகளுக்கும் ஏனைய தரப்பினருக்கும் அந்த கடமைகள் உள்ளன. அதற்கும் நாம் காலம் வழங்க வேண்டும். தேர்தலுக்கான திகதியை அறிவிக்கும் பொழுது அது அனைத்து வாக்காளர்களுக்கும் வசதியான நாளாக இருக்க வேண்டும். அத்துடன் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளும் திகதி இலங்கையை பொறுத்த மட்டில் சம்பிரதாயங்களையும் பார்க்க வேண்டும். குறிப்பாக வேட்புமனு தாக்கல் செய்யும் தினத்தை பார்க்கும் பொழுது சுப நேரத்தையும் பார்க்க வேண்டும். குறிப்பாக அந்த 2 மணித்தியாலங்களில் அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முடியுமான விதத்தில் அந்த சுப நேரம் அமைய வேண்டும். எனவே இவை அனைத்தையும் பார்த்து மிகச் சிறந்த தினத்தை அறிவிப்போம். உங்களுக்கு அதிகாரம் கிடைத்ததும் முதல் சந்தர்ப்பத்திலேயே ஏன் தேர்தலை அறிவிப்பதில்லை? அந்த 63 நாட்கள், குறிப்பாக எமக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி தேர்தல் நடத்த முடியாதல்லவா? செப்டம்பர் 17ஆம் தேதி போயா தினம். அதன் பின்னரான நாளையும் அறிவிக்க முடியாது. அதன் பின்னர் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. முன்னர் கூறிய அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்டு மிகவும் பொருத்தமான தினத்தை தெரிவு செய்ய எதிர்பார்க்கின்றோம். தற்போதைய நிதி நிலைமை தொடர்பில் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதா? திரைசேரியிலிருந்து தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளீர்களா? நாம் 2024ஆம் ஆண்டு முன்வைத்த வரவு செலவு திட்ட யோசனைக்காக தேர்தலுக்கென நாம் 10 பில்லியன் ரூபாவை கோரியிருந்தோம். அந்த 10 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்த 10 பில்லியன் ரூபாவில் தற்போதைக்கு தேவையான செலவுகளை மேற்கொண்டு வருகின்றோம். பணத்தை பெற்றுக்கொள்வது தொடர்பில் இதுவரையில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படவில்லை. அத்துடன் நிதி அமைச்சின் அதிகாரியுடன் நாளை கலந்துரையாட எதிர்பார்க்கின்றோம்.
பார்லமெண்டத்தை கலைக்கும் அதிகாரம் தற்போது ஜனாதிபதிக்கு உள்ளது. அவ்வாறு நிலை ஏற்பட்டால் ஆணைக்குழு எடுக்கும் நடவடிக்கை என்ன? அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் தேர்தல்கள் ஆணைக்குழு கலந்துரையாடி சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு தகுதியான நடவடிக்கை எடுக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு தேர்தலையும் நடத்தும் இயலுமை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உள்ளது. இந்த மாத இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பை விடுப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைப்பதற்கு இன்னும் 3 மணித்தியாலங்களும் 51 நிமிடங்களும் 28 செகண்ட்களுமே காணப்படுகின்றன. நேரம் படிப்படியாக குறைந்து கொண்டே செல்கின்றது. தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கான அதிகாரம் இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் கிடைக்கவிருக்கின்றது. தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இவ்வாறு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தற்பொழுது மற்றும் ஒரு புதிய விடயம் இடம்பெறவிருக்கின்றது. அதுதான் நாட்டிலே 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் தயாராகின்றது. தற்போதைய அரசியலமைப்பு திருத்தத்திலே காணப்படுகின்ற சில குளறுபடிகளை தீர்ப்பதற்காக 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்கும் அதனை வர்த்தமானில் வெளியிடுவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், நாட்டிலே நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதி 18வது அரசியலமைப்பு திருத்தத்தின் பின்னர் பாராளுமன்றத்திற்கு வந்து பாராளுமன்றத்திலே உரையாற்ற முடியும், பாராளுமன்ற நிகழ்வுகளே அமர்வுகளே கலந்து கொள்ள முடியும். ஆனால் 18வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு முன்னர் ஜனாதிபதியினால் அக்ராசன உரையை மாத்திரமே நிகழ்த்த முடியும். இந்த அமைச்சரவையில் ஜனாதிபதி தலைமை தாங்குகின்றார். அதே போன்று பாராளுமன்றத்திலே சபாநாயகர் தலைமைத்துவம் வகிக்கின்றார். இந்த அனைத்து விடயங்களுக்கும் மத்தியிலே தற்பொழுது 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு இவர்கள் முயல்கின்றார்கள். எதிர்க்கட்சியிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள், இதை எதற்காக இந்த வழியிலே கொண்டுவதற்கான அவசியம் என்ன என்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் சுமத்துகின்றார்கள். அரசியலிலே சூடுபிடிக்கும் விவகாரம் சம்பந்தமாக பல்வேறு விடயங்களை நாங்கள் தற்போது பார்ப்போம். கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய அரசியலமைப்பின் 22வது திருத்தத்துக்கான சட்டமூலம் ஜனாதிபதி நீதி அமைச்சரினால் அமைச்சரவையில் நேற்று முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பதவிக்காலத்தினை 6 வருடங்களை விட அதிகரிக்க வேண்டுமாயின் மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தை 5 வருடங்கள் என மாற்றுவதற்கான யோசனை இந்த சட்டமூலத்தில் உள்ளது. அரசியலமைப்பின் 82வது பிரிவின் ஆ பகுதியில் 6 வருடங்களை விடவும் அதிகம் என்ற வசனத்துக்கு பதிலாக 5 வருடங்களை விட என்ற திருத்தம் மேற்கொள்ளப்படும். சட்ட வரைஞர்களினால் தயாரிக்கப்பட்ட வரைவு சட்டமா அதிபரின் அனுமதியை பெற்றுள்ளதுடன் அதனை வர்த்தமானியில் வெளியிட்டு பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை நேற்று தீர்மானித்துள்ளது. தேர்தல் அண்மையில் இடம்பெறவுள்ள நிலையில் இன்னும் 2-3 நாட்களில் அதற்கான திகதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இது பிற்போடுவதற்கான செயற்பாடா? நான் சொல்லுகின்ற சிங்களம் உங்களுக்கு புரியாமையை எண்ணி நான் வருந்துகின்றேன். அரசியலமைப்பின் 83வது பிரிவின் ஆ பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தையே நான் கூறினேன். அரசியல் ரீதியாக நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அரசியலமைப்பின் 83வது பிரிவின் ஆ பகுதியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொண்டு 6 வருடங்களுக்கு பதிலாக 5 வருடங்கள் என்ற வார்த்தையை உள்ளடக்குவதற்கு ஜனாதிபதியும் அமைச்சரவையும் தீர்மானித்துள்ளது. இதில் உள்ள சதி என்ன? அரசியலமைப்பில் 6 ஆண்டுகளுக்கு மேல் என்ற சொல்லுக்கு பதிலாக 5 ஆண்டுகளுக்கு மேல் என்ற வார்த்தையை கொண்டு வரும்போது அது 6-5ஆகவா அல்லது 5-6ஆகவா என்று உங்களால் சிந்திக்க முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் சிந்தனைகள் தொடர்பிலான கேள்விகளுக்கு என்னால் பதில் வழங்க முடியாது. அவசர அரசியலமைப்பு திருத்தம் எதற்காக? தேர்தல் முறைமையை மற்றொரு நெருக்கடி நிலைக்கு கொண்டு செல்லும் முயற்சியே இது என சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையினால் நிறைவேற்றப்பட்டால் மக்கள் கருத்து கணிப்பு நடத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்த முடியும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு 30 நாட்களுக்குள் மக்கள் கருத்து கணிப்பை நடத்த வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் என அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக 2 தேர்தல்களை நடத்த வேண்டிய சுமை இலங்கைக்கு ஏற்படுவதுடன் அது நெருக்கடியான நிலையை தோற்றுவிக்கும் என சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு எச்சரித்துள்ளது. மக்கள் கருத்து கணிப்பை நடத்துவதற்கு மாத்திரம் பல பில்லியன் ரூபாவை செலவிட வேண்டி ஏற்படும் எனவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு போதுமான நிதி இல்லை என இலங்கை அரசாங்கம் பல தடவைகள் அறிவித்துள்ளதாகவும் ஒன்றிணைவு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது.
இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றம் அல்லது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் வரையறுக்க வேண்டிய அவசர தேவை ஏற்படவில்லை எனவும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தேர்தல் முறையை மேலும் நெருக்கடிக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியொன்றாகும் என அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு நிராகரிப்பதுடன் அது நாட்டின் தேர்தல் முறையை சீர்குலைக்கும் முயற்சி எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த தவறான முயற்சிகளுக்கு எதிராக ஒன்றிணையும் என எதிர்பார்ப்பதாகவும் சட்டத்தரணிகள் ஒன்றிணைவு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. 10க்கும் அதிகமான ஜனாதிபதி சட்டத்தரணிகள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமான சட்டத்தரணிகள் ஒன்றிணைந்து இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சி இருப்பின் உத்தேச அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என பொதுஜன பெரமுன தெரிவிக்கின்றது. உயர்நீதிமன்றம் அது தொடர்பில் தீர்ப்பு வழங்குமாயின் அது நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கவில்லை எனில், அது தேர்தலை ஒத்திவைப்பதற்கான முயற்சி இல்லை எனில் அதற்கு நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்து தோற்கடிக்க முடியும். மக்கள் கருத்து கணிப்பிற்கமைய ஜனாதிபதி ஒருவரை நியமிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது. අපි කියන්න ඕන හෙට උදේ මේ වෙලාව වෙනකොට ජනාධිපති මැතිවරණ කැඳවීම සඳහා நாளை காலை இந்த நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைத்திருக்கும் என்பதை இங்கு தெளிவாக கூற வேண்டும். இதனால் இம்மாத இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிக்கப்படும் என நாம் நினைக்கின்றோம். செப்டம்பர் இறுதி வாரத்தில் அல்லது அக்டோபர் மாத ஆரம்பத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என நாம் நினைக்கின்றோம். வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இறுதி துரும்பும் வலுவிழந்து விட்டது. எத்தனை தடவைகள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தமக்கு தெரிந்த அனைத்து தந்திரங்களையும் செய்தனர். தாம் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அல்ல, நியமன ஜனாதிபதி என்பதை இப்போதே அவர் தெரிந்து கொண்டுள்ளார். இதனால் மக்கள் கருத்து கணிப்பிற்கு இடமளியுங்கள், ஜனநாயக உரிமைகளுக்கு மதிப்பளியுங்கள். மக்களின் துன்பங்களை கண்டு ஆத்திரமடையாது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி தாம் விரும்பிய ஜனாதிபதியை தெரிவு செய்ய இடமளிக்குமாறு மிக தெளிவாக கூற விரும்புகின்றோம். இலங்கையின் அடுத்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார்? அந்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இன்னும் இருப்பது 3 மணித்தியாலங்களும் 44 நிமிடங்களும் 45-44 செகண்டுகளுமே காணப்படுகின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தது. இந்த அனைத்து விடயங்களுக்கு மத்தியிலே நாட்டில் தற்பொழுது அரசாங்கத்திலே பிரதான கட்சியாக அங்கம் வகிக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அதன் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட பிரதிநிதிகள் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சென்று ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை சந்தித்திருந்தனர். பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச, தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உள்ளிட்ட சிலர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடுவதற்கு சென்றிருந்தனர். எவ்வித காரணங்களுக்காகவும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடக்கூடாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் வேண்டுகோள் விடுத்திருந்ததாக பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. 45 நிமிடங்கள் நீடித்த கலந்துரையாடலின் பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிலிருந்து வெளியில் வந்த பசில் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்காமல் சென்றிருந்தார். ඔබතුමාලා මොකද අහන්නේ නැතුව ඇති? අපි දැක්කවත් නැහැ. නෑ එතුමා අවශ්‍ය දේවල් ටික මැතිවරණ කොමසාරිස්තුමා அவருக்கு தேவையான விடயங்களை தேர்தல்கள் ஆணையரிடம் கலந்துரையாடினார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான திகதியை தீர்மானிப்பதற்கான அதிகாரம் இன்று நள்ளிரவிலிருந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு செல்லும். எந்த ஒரு தேர்தலுக்கு முன்னரும் ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தல், அதே போன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னர் தேர்தல்கள் அலுவலகத்துடன் நாம் கலந்துரையாடுவோம். මැතිවරණ කාර්යාලයක සාකච්ඡා කරනවා. දැන් 100%ම විශ්වාසයි මැතිවරණ තියෙනවා කියලා. අපි ලෑස්ති. நாம் தயாராக உள்ளோம். தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராக உள்ளது. அதற்கு அப்பால் பேசுவதற்கு எதுவும் இல்லை. කතා කරලා වැඩක් නැහැ. දැන් ධම්මික පෙරමුණ මහත්තයට සහාය දෙනවද පොට්ටුවේ? මම අපේ පක්ෂ දේශපාලන මණ්ඩලයක ඇඳවනවා. கட்சியின் அரசியல் குழுவினை அழைத்து எமது கட்சி சார்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் தொடர்பில் எமது அரசியல் குழுவில் முன்மொழிவோம். அவர் தேர்தலில் போட்டியிட தயார் என்ற விடயத்தை முன்வைத்து அதன் பின்னர் கலந்துரையாடுவோம். ඒ අනුව අපි සාකච්ඡා ඒ කියන්නේ ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණේ රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාද ධම්මික පෙරේර මැතිතුමාද නැත්නම් ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණෙම කෙනෙක් ඉදිරිපත් කරන அவர்கள் தேர்தலில் போட்டியிட தயாரா? நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? எமக்கு அறிவிக்கவும் இல்லை. ඔබතුමා මොකද කියන්නේ? මම දන්නවත් නැහැ. ඉල්ලන්න කියලා කිව්වොත් ඉල්ලනවද? ඉල්ලන්න කියලා කියන්නේ போட்டியிடுமாறு கூற முடியாது. முதலில் எனக்கு அறிவிக்க வேண்டும். அவ்வாறு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். நாம் அது தொடர்பாக சந்திப்போம். හම්බෙනවා නිතරම. දැන් ඔබතුමා ජනාධිපතිතුමාගේ තරහින් දින්නේ කිසිම තරහක් නැහැ නේ ඉතින්. இல்லை, எவ்வித கோபம் இல்லை. அவரை நாமே தெரிவு செய்தோம். கொள்கை ரீதியிலான விடயங்களே அன்றே தனிப்பட்ட காரணங்கள் அல்ல. තරහක් නැහැ. අපි දේශපාලනිකයි. දේශපාලන පැත්තෙන් තරහක් තියෙනවා. ප්‍රතිපත්ති වෙනසක් තියෙනවා. கொள்கை ரீதியான வேறுபாடு உள்ளது. கொள்கை ரீதியிலான வேறுபாடும் கோபமும் 2 விடயங்கள். இரண்டனையும் குழப்ப வேண்டாம்.
ජනාධිපතිතුමා එක්ක තියෙනවා. ඒක තරහක් නෙවෙයි. ඒ දෙක පටලව ගන්න එපා. பொதுஜன பெரமுன ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவிக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க தற்போது அடையாளம் கண்டுள்ள பல விடயங்கள் உள்ளன. அதுவே அவருடைய முதிர்ச்சி. அவருக்கு சர்வதேசத்துடன் இருக்கும் அனுபவம் மற்றும் நேரடியாக தீர்மானங்கள் எடுப்பதனால் இந்த தேர்தலில் சவாலை ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒருவரிடமே நாட்டை கையளிக்க வேண்டும். இன்னும் சில நாட்களில் பொதுஜன பெரமுன கொள்கை ரீதியிலான தீர்மானத்தை எடுக்கும். எனவே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிட்ட பின்னர் உருவாகும் புதிய கூட்டமைப்புடன் இந்த நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு அணியில் நிற்கும். ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து வரவுள்ளவர்கள் தொடர்பில் இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. சஜித் பிரேமதாசவினால் முடியாது. அவரது கட்சியின் தவிசாளர் சரத் பொன்சேகா விலகிச் செல்வதை நிறுத்த அவரினால் முடியவில்லை. அவரது சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன விலகிச் செல்வதை நிறுத்த அவரினால் முடியாது. அவரின் கட்சியிலிருந்து விலகிச் செல்வோரை நிறுத்த அவரினால் முடியாது. இன்னும் சில நாட்களில் அவரது கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் உள்ளிட்ட எத்தனை பேர் அரசாங்கத்தின் திட்டங்களுடன் இணைந்து கொள்வார்கள் என்பதனை அவரினால் கண்டுகொள்ள முடியும். ஐக்கிய மக்கள் சக்தியின் சிலரை தன் பக்கம் ஈர்க்க இன்னும் ஜனாதிபதியால் முடியவில்லையே. சற்று பொறுங்கள். தற்போது யானை வாளை மாத்திரமே அசைத்துள்ளது. தும்பிக்கையை இன்னும் அசைக்கவில்லை. உரிய நேரத்தில் அது நடைபெறும். நான் களமிறங்குவதாக ஜனாதிபதி இன்னும் அறிவிக்கவில்லை அல்லவா? எனவே நாம் குழப்பமடைய வேண்டிய அவசியமில்லை. தாமரை மூட்டு கட்சியிலிருந்து வேட்பாளராக தம்மிக பெரேராவை முன்னிறுத்தினால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எத்தனையாவது இடம் கிடைக்கும்? தம்மிக பெரேராவை முன்னிறுத்துவதாக கட்சி இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. தம்மிக பெரேராவை கட்சியிலிருந்து களமிறக்க தம்மிக பெரேராவுக்கு இருக்கும் தகுதி என்ன? எனவே அவ்வாறு ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை. தாமரை மூட்டின் குழு ஒன்றை பிடித்துக் கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுடன் ஐக்கிய தேசிய கட்சியில் இணையவா முயற்சிக்கின்றீர்கள்? ஐக்கிய தேசிய கட்சிக்கென்றால் செல்வதில்லை. அவ்வாறு என்றால் மஹிந்தானந்த அலுத்கமகே இவ்விடத்தில் இல்லை அல்லவா? முதலில் ஒரு விடயத்தை கூற வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராகவே ஜனாதிபதி முன்னிற்பார். பொது வேட்பாளர் பொதுவான கூட்டமைப்பில் வருவார். எனவே அந்த பொது வேட்பாளருக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு வழங்கும். அனைத்து திங்கட்கிழமைகளிலும் மாலை 6 மணிக்கு பெஜட் வீதியில் ரணில் விக்ரமசிங்குடன் அமர்வோம். அந்த அமர்வுக்கு பசில் ராஜபக்சவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தலைமைத்துவம் வழங்குவார். அங்கு கலந்துரையாடப்படும் விடயங்கள் தொடர்பில் இங்கு கூற முடியாது. தம்மிக பெரேரா எமது வேட்பாளராக வருவார் என்று கலந்துரையாடப்படவில்லை. தீர்மானம் எடுக்கவும் இல்லை. இந்த கட்சியில் பல சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த கட்சியில் போட்டியிடுவதாக இருந்தால் கட்சியில் உறுப்பினர்கள் உள்ளனர். எவரது பணத்துக்கும் நாம் வளைவதில்லை. இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தி இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் ராஜித சேனாரத்ன சரத் பொன்சேகா தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. கட்டாயமாக வழங்கப் போவதில்லை. அவர்களது செயற்பாடுகள் அவ்வாறு அமைந்துள்ளன. ராஜித சேனாரத்ன அரசியலில் முதிர்ச்சியான ஒருவர். அவர் இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கின்றார். அங்கு செல்வதா அல்லது இங்கு செல்வதா என்று அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். யார் வெற்றியீட்டுவார் என்பதை அவரும் அறிவார். தற்போதேனும் எம்முடன் கலந்துரையாடி இணைவாராயின் அது சிறப்பானதாக அமையும். பொன்சேகா எல்லையிலிருந்து வெளியேறியுள்ளார். அவரை மீண்டும் இணைத்துக் கொள்ளும் இயலுமையும் இல்லை. அரசியலில் அவருக்கு முதிர்ச்சி இல்லை. எனவே எம்முடன் இணைந்து பணியாற்ற முடிந்த தகுதியானவரை நாம் இணைத்துக் கொள்வோம். திருட்டில் ஈடுபடாத பணியாற்றும் தரப்பினரை நாம் இணைத்துக் கொள்வோம். வேறு கொடுக்கல் வாங்கல் அல்லது டீல் இருக்குமாயின் வெளியேற முடியும். அவர்களை நாம் அவமானப்படுத்தப் போவதில்லை. அவர்களின் தீர்மானத்திற்கு நாம் மதிப்பளிக்கின்றோம். கபீர் ஹாசிமுக்கு தவிசாளர் பதவி வழங்கப்படுமா? இல்லை, அவ்வாறானதொரு கதை எனக்கு தெரியாது. மறுமலர்ச்சிக்காக ஒன்றிணைந்த நாடு தேசிய மக்கள் சக்தியின் கண்டி மாநாடு கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று நடைபெற்றது. லொஹான் ரத்வத்த இருக்கின்றாரா? இல்லை, வேறு எதற்காகவும் இல்லை. அனுமதி பெற வேண்டும் அல்லவா? அதனாலேயே கேட்டேன். நான் கண்டேன், இங்கு வருகின்றேன் என கூறியிருந்தார். இன்னும் வரவில்லையா? நல்லது நல்லது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்பட உள்ள விடயங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தனர். தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட திகதியிலிருந்து 16 தொடக்கம் 21 நாட்களுக்குள் வேட்பு மனுவிற்கு அழைப்பு விடுக்கப்படும். அதன் பின்னர் வேட்பு மனு தாக்கலுக்கான அறிவிப்பு விடுக்கப்படுகின்ற நாளில் இருந்து 4 அல்லது 6 வாரங்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும் என கூறினார்கள்.
வேட்பு மனுவினை ஏற்றுக்கொள்வதில் ராகு காலத்தை தவிர்ப்பதாகவும் கூறினர். அதற்கமைய இவ்வனைத்தையும் ஒன்றாக காணும் போது செப்டம்பர் 28ஆம் தேதி பெரும்பாலும் தேர்தல் நடைபெறும். இன்னும் ஒரு செய்தியும் வந்தது. பந்துல குணவர்தன அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிடுகின்றார், இந்த அமைச்சரவையில் 6ஆ 5ஆ என்ற பிரச்சனை உள்ளதா, அதனால் அது தொடர்பில் மாற்றம் ஏற்படுத்த அமைச்சரவையில் நேற்று அனுமதி கிடைத்தது என்றார். 83வது சரத்தில் திருத்தத்தை முன்னெடுக்க அமைச்சரவை அனுமதி கிடைத்ததாம். எதற்காக? மக்கள் கருத்து கணிப்பிற்காக. ஜனாதிபதி தேர்தல், அதனுடன் மக்கள் கருத்து கணிப்பு, இவற்றிற்கு என்ன நடக்கும்? அதனை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளதாம். சரி, அதன் பின்னர் இதனை வர்த்தமானியில் வெளியிட வேண்டும். வர்த்தமானியில் வெளியிட 1 வாரம் தேவைப்படும். அதன் பின்னர் இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற நேரிடும். பாராளுமன்றத்தில் 2 வாரங்கள் வைத்திருக்க வேண்டி ஏற்படும். எவரேனும் ஒரு பொதுமகன் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டி ஏற்படும். நீதிமன்றத்திற்கு சென்ற பின்னர் 3 வாரங்கள் உயர் நீதிமன்றத்திற்கு செல்ல நேரிடும். அதன் பின்னர் உயர் நீதிமன்றத்தின் அனுமதி கிடைத்த பின்னர் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும். பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை கிடைத்த பின்னர் உயர் நீதிமன்றத்தில் மக்கள் கருத்து கணிப்பு அவசியம் என முன்வைத்துள்ளமையால் அந்த நாளிலிருந்து 1 மாதத்திற்குள் மக்கள் கருத்து கணிப்பிற்கு செல்லுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைப்பு விடுக்கப்படும். அப்போது ரணில் வீடு சென்றிருப்பார். இது ரணிலுக்கு தெரியும். இதனை அறிந்து என்ன செய்ய பார்க்கின்றார்? நாட்டிற்கு ஒரு குழப்ப நிலையை உருவாக்க பார்க்கின்றார். 2 நிலைப்பாட்டினை உருவாக்க பார்க்கின்றார். சந்தேகத்தினை உருவாக்க நினைக்கின்றார். ஏன் என்று 2 நிலைப்பாட்டில் உள்ளது யார்? அது ரணில் விக்ரமசிங்க. சந்தேகத்துடன் இருப்பது யார்? ரணில் விக்ரமசிங்க. குழப்ப நிலையில் உள்ளது யார்? ரணில் விக்ரமசிங்க. அவர் இருக்கின்ற இரட்டை நிலைப்பாட்டினை முழு நாட்டிற்கும் திணிக்க நினைக்கின்றார். நாடளாவிய ரீதியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரபஞ்சம் திட்டம் மன்னார் தேவன்பிட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், ரிஷாட் பதியுதீன், ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமா சந்திரா பிரகாஷ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர். பிரபஞ்சம் திட்டத்தினூடாக தேவன்பிட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் வித்தியாலயத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை இதன்போது எதிர்க்கட்சித் தலைவரால் கையளிக்கப்பட்டது. பாடசாலையின் நடன குழுவுக்கு 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலையும் இதன்போது வழங்கப்பட்டது. நான் செல்லும் சகல பாடசாலைகளின் நூலகங்களிலும் அரசியலமைப்பு இருக்கின்றதா என வினவுகின்றேன். இந்த பாடசாலையின் அதிபரிடமும் அதனை வினவினேன். இல்லை என்பதே எனக்கு கிடைத்த பதில். அரசியலமைப்பு பாடசாலையின் நூலகத்தில் இருக்க வேண்டும். அரசியலமைப்பு என்றால் என்ன? நாட்டின் உயர் சட்டம், நாட்டின் பிரதான சட்டமாகவும் அரசியலமைப்பு திகழ்கின்றது. நாட்டின் உயர் சட்டத்தை எமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே ஜனநாயக முறை தொடர்பிலும் ஜனநாயகத்தின் 3 தூண்கள் தொடர்பிலும் சிறுவயது முதலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாட்டில் உள்ள 10,096 பாடசாலைகளுக்கும் 3 மொழிகளிலும் அரசியலமைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். இதனூடாக அரசியலமைப்பு தொடர்பான புரிதலை கொண்ட சமூகம் ஒன்றை உருவாக்க முடியும். இதன்போது வடமாகாண அபிவிருத்தி தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து தெரிவித்தார். நாட்டின் மின்சார உற்பத்திக்கு மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் பாரிய பங்களிப்பை நல்குகின்றன. எனினும் இந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களின் மூலம் மன்னார் மாவட்ட மக்களுக்கும் லாபம் கிடைக்க வேண்டும். சகல மாவட்டங்களிலும் ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்குவேன். வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்திற்கு பிரத்யேகமாகவும், கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பிரத்யேகமாகவும், முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு பிரத்யேகமாகவும், வவுனியா மாவட்டத்திற்கு பிரத்யேகமாகவும், மன்னார் மாவட்டத்திற்கு பிரத்யேகமாகவும் ஜனாதிபதி செயலணிகளை உருவாக்குவேன். இதனூடாக வடமாகாணத்தில் உள்ள சமூக, பொருளாதார, அரசியல், சுகாதார மற்றும் கல்வி உரிமைகளை பாதுகாப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம். இதனிடையே வாசுதேவ நாணயக்காரவின் ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பிரேமரத்ன நியமிக்கப்பட்டார். பத்திரமுல்லையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பிரேமரத்ன சகோதரருக்கு தலைவர் பதவி வழங்குவது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்களை ஒன்றிணைக்க முடியுமாக இருந்தால் மாத்திரமே அரசியலில் முன்னணியாக நிலைத்திருக்க முடியும். அவ்வாறு நடைபெற்றால் மாத்திரமே எமது இலக்கு வெற்றியடையும். දුරකථන ඇමතුමක් එනවා. මේ දුරකථන ඇමතුමට මගේ හිත එක තැනක නැවතුණා.
தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. அந்த தொலைபேசி அழைப்பை அடுத்து எனது இதயம் நின்றுவிட்டது. நாளை மறுதினம் வாசு சகோதரரை சந்திக்கலாம் என சிந்தித்திருந்தேன். முதற்கட்ட கலந்துரையாடலை நடத்தினோம். வாசு சகோதரரது கொள்கையிலும் என்னுடைய கொள்கையிலும் எந்த விடயங்களையும் உட்சேர்க்க வேண்டியதில்லை. இறுதி உடன்பாடு எட்டப்பட்டது. அரசியல் கட்சியின் செயற்பாடுகளை முன்னின்று நடைமுறைப்படுத்துவேன். இந்த சந்தர்ப்பத்தில் பொதுமக்கள் சிரமப்படுகின்றனர். சிரமப்படும் 3ஆம் நிலை மக்களுக்காக வாசு சகோதரர் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முன்னின்றார். இன்று வாசு தான் சார்ந்திருந்த 3ஆம் நிலை உறுப்பினர் ஒருவரை கட்சியின் தலைவராக்கியுள்ளார். இந்த முன்னுதாரணமான வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைப்பதற்கு இன்னும் 3 மணித்தியாலும் 31 நிமிடங்களும் 27 செகண்ட்களுமே காணப்படுகின்றன. தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு ஒன்று இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. இதன் பொழுதும் அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அம்மான் படையணி என்பது ஒரு சமூக சீர்திருத்த அணிதான். வன்னி மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு 3 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய போதைப்பொருள் நாங்கள் வன்னியில் ஒழிச்சிருக்கிறோம். பாதுகாப்பு தரப்பட்ட பிடிச்சி கொடுத்துருக்கிறோம். காடடிப்புகள், மரம் கடத்தல்கள் எல்லாமே அதுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதை கிழக்கிலும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது கிழக்கில் எங்களோட அம்மான் படையணி என்பது கட்சியின் ஒரு அங்கம் அல்ல, தனித்துவமான ஒரு குழுவாக இயங்கி வருகிறது. தலைவர் எதிர்காலத்தில் முடிவெடுப்பார். அந்த 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 அம்மான் படையணியை கட்சியுடன் இணைப்பதா அல்லது அது ஒரு தனி வழி செல்ல வைப்பதா என்பதை தலைவர் முடிவெடுப்பார். ஆனால் செயற்பாடுகள் இப்போ கிழக்கிலே முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இல்லை, இப்போ புலம்பெயர் அமைப்புகள் இதுவரைக்கும் எங்களுக்கு கட்சி கூட நாங்கள் எந்த உதவிகளையும் எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் தொடர்பு கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள். அம்மான் படையணியை கட்டிகள் போகணும் என்பதில் புலம்பெயர் அமைப்புகள் தீவிரம் காட்டி வருகின்றன. டயஸ்போரா அமைப்புகள் அம்மான் படையணியை தங்களுக்கு ஒரு ஆதரவான அணியாக ஒரு தேசியம் சார்ந்த ஒரு செயற்படும் குழுவாக மாற்றுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் தலைவர் இன்னும் அதற்கான சமயை கொடுக்கவில்லை. எதிர்காலத்தில் பாரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு புலம்பெயர் முதலீட்டாளர்கள், புலம்பெயர் அமைப்புகளுடான உதவிகள் கோரப்படும் என்பது நன்கு அறிந்த விடயமானது. நிறைவேற்று அதிகாரம், பாராளுமன்றம், அதே போன்று நீதிமன்றம், இந்த 3 கட்டமைப்புகளின் விவகாரங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இவை அனைத்துக்கும் மத்தியிலே மக்களுடைய இறையாண்மை அதிகாரம் முக்கியத்துவம் பெறுகின்றது. மக்களுடைய இறையாண்மை பலத்தை, அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இன்னும் இருப்பது 3 மணித்தியாலங்கள் 29 நிமிடங்கள் 17 செகண்ட்கள் மாத்திரமே. மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்று.